ஹாய், வெல்கம் டு கோமு ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மா வந்து ஹாஃப் பாயிலுக்கும் ஆம்லெட்டுக்கும் ஒரு பொடி தயார் பண்ணியிருக்காங்க. அது என்ன, எதுக்காக அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இருமல் சளி உள்ள டயத்தில், மழை காலத்தில் எந்த மாதிரி பொடி போட்டு ஆம்லேட்டு எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு வந்து உப்பு, மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம். இப்போ மிளகு நல்லா வறுத்துக்கணும். மிளகு நல்லா கொஞ்சம் வறுவட்ட பிறகு தான் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போடணும். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கருகாமல் நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பிறகு உப்பு போட்டு இதை பொடியை அரைச்சி வச்சுக்கணும். இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போயுமே இது வந்து மிளகு கறிக்கோ இல்லை உருளைக்கிழங்குக்கோ இதுக்கெல்லாம் வந்து இந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு தோசைக்கு இதுக்கெல்லாம் இந்த பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியை போட்டு நம்ம ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு எல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாய்வு தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜலதோஷம்லாம் இதில் சரியாக போகும். இப்போ ஆஃப் ஆயிலுக்கு நம்ம அந்த பொடியை போடுறோம். ஏன்னா இந்த எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைச்சி ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறணும். இப்படி ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலெலாம் போடும்போது இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டு எடுத்து சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஏன்னா அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அப்போ நம்ம வந்து எதையுமே அடிக்க தேவையில்லை. அப்படியே போட்டு ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம். இதனால் இருமல்லாம் ரொம்ப இருந்தால் குறையும். அதே மாதிரி ஆம்லேட்டுக்கு கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முட்டை எல்லாம் போட்டு அடித்து, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் அடித்து இதை ஆம்லேட்டாக ஊற்றிட்டு இதுலேயும் நம்ம அந்த பொடியை தூவி விட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். இதை போட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்றதுனால குறுக்கு வலியும் நல்லா கேட்கும். கருகாமல், முட்டையை நல்லா கருகாமல் எடுக்கணும். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து நம்ம பரிமாறலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.